வெளியில சில யூடியூப்ல டிஆரால அவர் பேச முடியாது, அவருக்கு முடியல அதெல்லாம் சும்மா. மங்காத்தா ரீ ரிலீஸ்யா, அது கூட அத்தனை புது படத்தை விடுறாங்க, நிக்கலையே. எனக்காக என்னையும் கொடுத்தேன், என்ன எதை வேணா கொடுப்பேன், என் வாழ்க்கையை கொடுப்பேன். இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் வருதுன்னா கூட என் படம் உயிர் விஷயம் நான் தள்ளி போவேன். நான் என் நண்பர்னு மட்டும்தான் சொன்னேன். சிலம்பரசனும் சினேகாவும் அந்த வச்சான் வச்சான் மச்சான் மச்சான் பாட்டு இருக்கு பாருங்க, என்ன மச்சான் மச்சான் பாட்டு, ஒரே ஒரு பாட்டு, தச்சான் தச்சான் மனச தச்சான்னு சொல்லக்கூடிய நான் முத்துக்குமார் எழுதின அந்த பாட்டு, அவங்க ரெண்டு பேரும் வரக்கூடிய அந்த அந்த பாட்டு அவ்வளவு பிரம்மாண்டம் எடுத்திருப்பாரு. அப்படியே சும்மா அந்த அவுட்டோர்ல அந்த பாட்டோடைய இது, அந்த பாட்டை எடுக்கிறதுக்கு என்ன சரவணன் முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. எல்எம் முரளி சொன்னப்ப அந்த பாட்டு படத்தில் அவ்வளோ லவ்லியா இருக்கும். அப்புறமா தமிழன் பாட்டுக்கு நம்முடைய மறைந்து விட்ட அண்ணன் வாலி அந்த பாட்டு அப்படியே அற்புதமா தேட்டிருப்பாரு. எல்லாத்தை விட அந்த காலத்துல எல்லா பப்ளியும் எல்லா யூத்தும் கொண்டாடின பாட்டு தான் அந்த வேர் இஸ் த பார்ட்டி. அந்த பாட்டு படமாக்கப்பட்டது டிஆர் சிம்பு கார்டன்ல எங்க தோட்டத்தில் தான் எடுத்தாங்க. சரவணனுக்கு தெரியும். என்னை தாண்டி வருவாய் அப்படி ஒரு லவ் ஸ்டோரி அது. ஆனா ஆக்ஷன் படமும் ரீ ரிலீஸ்ல நிக்குங்கிறத ப்ரூவ் பண்ணது நம்முடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித்தோட மங்காத்தா. மங்காத்தா ரீ ரிலீஸ்யா, அது கூட அத்தனை புது படத்தை விடுறாங்க, நிக்கலையே. புது படங்கள் விக்கலையே, என்ன காரணம்? கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட ராஜா. பையனோட பிறந்த நாள் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும், தன்மையாக பேசணும், மென்மையாக பேசணும் அப்படின்னு மென்டலாக என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். அந்த எதுக்கு சொல்கிறேன்னா, உணர்ச்சி ஏன் வசப்படுறேன்னு சொல்லிட்டாக்கா, அன்னைக்கு சாதிச்ச அந்த சாதனையை இன்னைக்கு சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கிறதுக்காக தான் ரீ ரிலீஸ்லாம். எல்லாரும் பையனை பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. நான் என் பையனை பொத்தி பொத்தி வளர்த்ததே இல்லை. எத்துவேன், ஃபைட்டு போட வாங்கடா குத்து, அடுறா ட்ரம் அடிக்கணும், அடிக்கணும் ட்ரம் அடிக்கணும், பீட்டோட அடிக்கணும். கை தட்டணும், தட்டினா வலிக்க கூடாது. இப்பவும் அடிப்பேன், இப்பவும் ட்ரம் அடிப்பேன்னா ஏன் அடிக்கிற? ட்ரம்மு தான் அடிப்பேன், தம் அடிக்க மாட்டேன். தம் அடிக்காம இருந்ததுனால தான் தம் பிடிச்சு நின்று பேசுறேன். வெளியில சில யூடியூப்ல டிஆரால அவர் பேச முடியாது, அவருக்கு முடியல அதெல்லாம் சும்மா. பேசுறல, இப்பவும் பேசுறல. கண்ணாடியில் நீ ஒன்ன பாக்குற மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கணும். கண்ணை பார்த்தா வருவது மட்டும் காதல் அல்ல, உன்னை மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தா தான் காதல். என்ன இந்த வயசுல இந்த ஆள் காதலை பத்தி பேசுறேன். அதனாலதான் உயிரில் ஒரு விஷயம் இந்த மாசமே வேலண்டைன்ஸ் டே காதலர் தினத்தை ஒட்டி வருது. ரீ ரிலீஸ்க்கு ரெடி ஆயிட்டேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்பதான் மேட்ருக்கே வரேன். இன்னைக்கு இந்த இடத்துல என்னுடைய படம் உயிருள்ள ஒரு விஷயம் படத்துக்கு நான் டிஆர் டிஜி மியூசிக் என்ற ஒரு மியூசிக் கம்பெனியை ஆரம்பிச்சு அதுல உயிருள்ள ஒரு விஷயம் படத்துடைய ஆடியோ ரிலீஸ் பண்ணணும்னு நான் பிரசாத்ல இந்த தேட்டர் லேப் தேட்டர் பிரசாத்ல நம்ம ஜோதி தான் என்னுடைய நண்பர், அவர்கிட்ட சொல்லி புக் பண்ணி வச்சிருந்தேன். எத்திராஜ் வந்தாரு. எங்களுக்கு ஆட்டு தேதி இந்த 6 மாதிரி இருக்கு. இந்த பாலன்னு ஒருத்தர் நண்பர், அவர் அழைச்சிட்டு வந்துட்டாரு. இந்த 6ஆம் தேதி நீங்க விட்டு கொடுக்கணும்னாங்க. சரின்னு 6ஆம் தேதி பட ரிலீஸுக்கு தேதியை விட்டு கொடுத்தேன். நான் கொஞ்சம் தள்ளி வரேன்னு சொன்னேன். அங்கேருந்து இந்த ராஜா உங்களுடைய ஆடியோ ரிலீஸை கொஞ்சம் நீங்கள் தள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரசாத் தேட்டரை நாங்கள் புக் பண்ணிட்டு நாங்கள் எடுப்போம், இதை தள்ளி வைக்க சொல்லி ராஜா கேட்டார். ஒரு பக்கம் ராஜா, ஒரு பக்கம் எத்திராஜ் பேரில் பார்த்தாலும் ஒரு ராஜா, இந்த பிஆரோட பேரை பார்த்தாலும் ராஜா. ஒருதலை ராகத்தில் கதாநாயகன் பேர் ராஜா, அது மட்டும் இல்லை என் பேரே உண்மையிலே ராஜா. இந்த பக்கம் ஒரு ராஜா, இந்த பக்கம் ஒரு ராஜா. சரி நீங்களே விழாவை நடத்துங்கன்னு தூவிட்ட ரோஜா. ஏன்னு கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்னைக்கு ஒரு டிஆர் டிஜி மியூசிக்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன்.
என் பையனோட பிறந்த நாள்ல அதை பிறக்க வைப்போம். தேதியும் விட்டு கொடுத்தேன், இந்த இடத்தையும் விட்டு கொடுத்தேன். சார் எனக்காக என்னையும் கொடுத்தேன். என்ன கொடுத்து தானே சார் என் பையனே வந்தான். என்ன கொடுத்து என் பையனுக்காக என்ன வேணா கொடுப்பேன், எதை வேணா கொடுப்பேன், என்னையே கொடுப்பேன், என்ன எதை வேணா கொடுப்பேன், என் வாழ்க்கையை கொடுப்பேன். இடத்தை கொடுத்தேன், என் பையனுக்கு நான் தடத்தை கொடுத்தேன், என் பையனுக்கு இடத்தை கொடுத்தேன், என் பையனுக்கு படத்தை கொடுத்தேன். அதனாலதான் இன்னைக்கு சரவணன் சொன்ன மாதிரி இத்தனை 5 வருஷம் இல்லையா, 50 வருஷம் வந்தா கூட நாங்க சிம்புவோட ரசிகன் இருக்கோம் பாரு. சிம்புவோட ரசிகன், யாருக்கு இப்படி ஒரு ரசிகன் கிடைக்கக்கூட, அப்படி ஒரு பேரை எடுத்து அப்படி ஒரு ரசிகர்களை சம்பாதிச்சிருக்க ஒரு பையனை பெற்றிருக்கேன். எனக்கு என்ன கேட்டா, விட்டு கொடுத்ததுக்காக இது பண்ணல. நான் என் பையனுக்காக தள்ளி வரேன், என் பையனுக்காக தள்ளி வராம நான் யாருக்காக தள்ளி வருவேன்? அது மட்டும் இல்லை, இதே மாசத்துல ஒரு வேளை நம்மளுடைய என்னுடைய இனிய நண்பர் நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் வருதுன்னா கூட என் படம் உயிரோட விஷயம் நான் தள்ளி போவேன். சார் நான் என் நண்பர்னு மட்டும்தான் சொன்னேன். அதுக்கு மேலே நீ கற்பனை பண்ணிக்கிட்டு பேனாவை எடுத்துக்கிட்டு அப்படி கேமராவை தூக்கிக்கிட்டு ஒளிப்பெருக்கியை பிடிச்சிக்கிட்டு வந்துடாதீங்க நண்பா. நண்பனை நண்பராக பார்க்குறேன். அவரு என் கலை உலக நண்பர். நான் புலியிலேயே போய் புடின்னு பிடிச்சாள், அதனால விட்டுருங்க. அதனால இன்னைக்கு பேசுனதுல ஏதாவது ஒரு கிளி பேசுனதுல வந்தாரு டிஆர்னா எல்மாவை பத்தி பேசுறாரு, ஏதாவது ஒரு கில்மாவா பேச மாட்டாரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரக்கூடாதுல்ல. அதுக்காக தான் இதெல்லாம் பத்தி எல்மாவை பத்தியும் பேசுவேன், சினிமாவை பத்தியும் பேசுவேன், இப்படி கிளுகிழுப்பா கொஞ்சம் கில்மாவும் பேசுவேன். அதான் டிஆர். நீ யார மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒண்ணுன்னா சொல்லுவேன். நீ கல்வி கொடுத்த அந்த எளிமையின் சின்னம் என்று சொன்னார். நீ கல்வி தந்தை, கல்வி அள்ளி கொடுத்த நம்முடைய யார மாதிரி இருக்கணும்? நீ இருக்க வேண்டும் காமராஜர் ஆட்டம். அதை போல கன்னி தமிழ் என்று சொன்னால் அந்த எழுதுகோலை பிடித்தால் நீ இருக்க வேண்டும் கலைஞர் ஆட்டம். அதை போல அள்ளி குடிப்பதிலே நீ இருக்க வேண்டும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆட்டம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் நீ இருக்க வேண்டும் நம்முடைய கேப்டன் ஆட்டம். அதை போல நீ ஸ்டைல் என்று சொன்னால் அந்த நடிப்பில் இருக்க வேண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆட்டம். கலையான நடிப்பென்றால் நீ இருக்க வேண்டும் நம்முடைய கமலாட்டம். அதை போல அசால்ட்டா அலட்டிக் கொள்ளாத ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ இருக்க வேண்டும் அஜித் ஆட்டம். அதை போல தளராத முயற்சியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ இருக்க வேண்டும் இளைய தளபதி விஜய் ஆட்டம். அதை போல நீ வாழ்க்கையிலே அள்ளி கொடுப்பதில் இருக்க வேண்டும் கர்ணனாட்டம். நீ வாழ வேண்டும் வள்ளலாட்டம், நீ வாழ வேண்டும் வள்ளலாராட்டம் என்று இப்படி என் பகையனுக்கு சொல்லிக் கொடுத்தேன் பல ஆட்டம். ஊரிலே நான் பார்த்ததுண்டு பல ஆட்டம். மானாட்டம், மயிலாட்டம், குயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம் என்று பார்த்ததுண்டு பல ஆட்டம். என்னாலும் ஆட முடியும் பல ஆட்டம். ஆனால் என்னால் ஆட முடியுமா என் மகன் சிலம்பாட்டம்? முடியாது. அப்படி ஆடி இருக்கிறான் சிலம்பாட்டம். அப்படி ஆடிய படம் தான் சிலம்பாட்டம். இன்றைக்கு வெற்றி பட இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் சிலம்பரசன் என்பதில் இருந்து நம்முடைய கலைப்புலி தானி தயாரிக்கும் அந்த படத்துக்கு அரசன் என்று பெயர் வைத்திருக்கின்றார். நான் என்ன சொல்லுறேன், ஒரு பக்கம் அரசனாக, ஒரு பக்கம் சிலம்பாட்டம் படத்தை பிறந்த நாளிலே வெளியிட்டு ஒரு ரீரிலீஸ் வரலாற்றில் ஒரு புதிய வரலாறை படைக்க வேண்டும் என்று நினைத்த எத்திராஜுக்கு என் மனமார்ந்த நன்றி. இயக்குனர் சரவணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தயாரிப்பாளர் நம்முடைய குகன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பர்த்டேக்கா நான் என்னங்க நான் பாடுறதுக்கு வந்தேன்னா பேசுறதுக்கு வந்தேனா, இதெல்லாம் அப்படிலாம் என்ன இது அதாவது இந்த டிஆர்பி ரேட்டு எடுத்துறது டிவில எல்லாம் சொல்லுவாங்க, டிஆர் வந்துட்டார் அதை பண்ணும். அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் போய் என் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தக்கூடிய இந்த மக்கள்லாம் வாழணுங்க, அவ்வளோதான். மறுபடியும் அதுலேயே நிற்கிறம்மா. நீலாம் ஏதாவது கட்சியில் போயின்னா அழகாக ஓட்டு கட்டு வாங்கிட்டு போடுறது. இது ஏஐ வாய்ஸ்லாம் இல்லை, என்னோட ஒரிஜினல் வாய்ஸ்.